இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து, அதே மாதிரி திருமணம் ஆகாமல் தள்ளிக்கிட்டே போகுது. நிறைய பேர் 35 வயசு 40 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் எனக்கு ஒரு நல்ல பெண் ஜாதகம் அமைய மாட்டேங்குது சார், எங்கே பார்த்தாலும் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், நாகதோஷமாக இருக்குது சார். இந்த பக்கம் பெண்ணுங்களை கேட்டால் சார் பசங்க எல்லாம் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், நாகதோஷமாக இருக்குது சார், 2 பேரும் பொருத்தம் இல்லைன்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இருந்தால் கூட இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இது யுக தர்மம், கலியுகத்தினுடைய தர்மம். அந்த மாதிரி தான் நிறைய விவாகரத்து ஆகிறது கூட யுக தர்மம். முதல்ல ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த கலியுகத்தில் எல்லாமே உடனே, இப்போவே, இன்ஸ்டன்ட். உறவு ஏற்படனாலும் உடனே, பிரிவு ஏற்படனாலும் உடனே. யாருக்கும் டாலரன்ஸ், அதாவது நிதானமும் பொறுமையும் கிடையாது, விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் கிடையாது. அது வாழ்க்கையில் இருந்தால் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் தயவு செஞ்சு உங்களது குடும்ப விஷயங்களில், கணவன் மனைவி பிரச்சனைகளில் 3வது மனிதர்களை தலையிட விடாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து போங்க. இருவரில் ஒருவர் தோற்று போவது நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தை யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகள், உங்கள் சந்ததிகள், உங்கள் எதிர்காலம், இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி, உலகமெல்லாம் சுற்றி பஞ்சாயத்து பண்ணி இதையெல்லாம் செய்கிறத விட தயவு செஞ்சு நீங்கள் இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதும், ஒருவர் தோற்று போவதும், ஒருவர் வெற்றி பெறுறதும் உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் சந்ததிகள் பாதிக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெற்றி தோல்வி உங்களோடைய இருக்கும், ஆனால் சந்ததிகள் பாதிக்காது. ஆனால் பஞ்சாயத்து பண்ணி 3வது மனுஷனுக்கு இடம் கொடுத்து அவன் கேலியாக பேசி அதை காலத்துக்கும் உங்களுக்கு தலைகுனிவாக உங்கள் குடும்பத்துக்கே இருக்கும். ஆகவே கலியுக தர்மம் என்பது முதல்ல புரிஞ்சுங்க. கலிபுருஷன் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் மன சந்தோஷத்தையும் கெடுப்பதற்காகவே இருப்பான். ஆகவே தயவு செஞ்சு சிந்திச்சு, எல்லாருமே படித்தவங்க. போன ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ கல்வி அறிவு இல்லை. இந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு அமோகம். அற்புதமாக படிக்கிறீங்க, அற்புதமாக சமயோஜித தீர்ப்பு முடிவு எல்லாம் எடுக்கிறீங்க. ஆகவே வாழ்க்கையில் கணவன் மனைவி இடத்துல தோத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இதை மனசில் வச்சுங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.